தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அவருக்கு என்ன இருக்குது? எங்க கூட்டணி வலுவா இருக்குதா குறைவா இருக்குது மக்கள் தான் பார்க்கணும். என்ன உதயநிதி வந்து எங்களுக்கு கணிப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஜோசிக்காரன் இல்லை. அவருடைய கூட்டணி அவர் காப்பாத்தினா போதும். அவர் கூட்டணியில் தான் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வெளிவந்துட்டு அதை அவர் சரி பண்ண போதும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி ஒற்றுமையாக வலுவாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை எங்க கூட்டணி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெறும். தனித்து ஆட்சி அமைக்கும். ரைட். தமிழகத்தில் சுற்றுப்பயணம் பண்ணுறீங்க. ஆனால் சேலம் மாநகராட்சியில் அடிப்படை வசதி கட்டமைப்பு எதுவுமே இல்லை. ரோட்ல வந்து சாக்கடை ஓடுது, மக்கள் தவிக்கிறாங்க. மாநகராட்சியில் குரல் கொடுத்த அதிமுக கவுன்சிலர் அடிபட்டுருக்காங்க. இதுக்கு தலைமை என்ன பண்ண போகுது? போராட்டம் நடத்த போதா? அதாவது ஏற்கனவே இதெல்லாம் போராட்டங்கள் நடத்தி முடிச்சாச்சு. புரியுதுங்களா? இது வந்து வேணுமெனே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கவுன்சிலர்கள் எங்களுடைய பிரதான அதிமுக எதிர்கட்சி தலைவராக இருக்கிற திரு யாதவமூர்த்தி அவர்களை அவர் இந்த மாநகராட்சி இருக்கிற குறைபாடுகளை அந்த மாநகராட்சி கவுன்சில் கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது திட்டமிட்டு அவர் தாக்குறாங்க. குறைகளை சொல்லக்கூடாதுங்கிறாங்க. நீங்க சொன்னீங்களா இவ்வளவு குறைய, அந்த குறையெல்லாம் அந்த மாமன்றத்தில் தான் சொல்ல முடியும். அதை சொல்ல முற்பட்ட போதுதான் இந்த பிரச்சனை நடந்தது. அதுவும் அந்த அம்மா இருக்கையிலிருந்து எழுந்து வந்து 40 அடி தூரத்தில் இருக்க யாதவமூர்த்தியை தாக்குறாங்கன்னு சொன்னா எந்த விதத்தில் எந்த அளவுக்கு அராஜகம் இருக்குது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு பத்திரிகை ஊடகங்கள் தான் உணர்த்த வேண்டும். இன்னும் மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் அந்த மாமன்றம். அங்க கூட பேசக்கூடாதுன்னு அங்கே வந்து அராஜகத்தை ரவுடிஸ்தை வெளியிடுறாங்க. அது மூலம் காவல்துறையில் புகார் கொடுத்தா அடிபட்டவர் மீது வழக்கு பதிவு செய்துதான் இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியினுடைய சட்ட ஒழுங்கு என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். நீங்க ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் காண்பிக்க மாட்டேங்கிறீங்களா? காட்டுங்க. எங்களுடைய சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு வேகமாக விறுவிறுப்பாக மக்கள் எழுச்சி ஓடு இந்த சுற்றுப்பயண நிகழ்ச்சியில பங்கு பெறார் என்பதையெல்லாம் ஊடகம் மூலம் பத்திரிகைகளும் தயவு செய்து வெளிச்சு போட்டு காட்டினீங்களா இன்னும் எங்களுக்கே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று இந்த மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு வந்து முடிவு எடுத்துட்டாங்க. அதனால மக்களுடைய எழுச்சி பார்க்கின்ற பொழுதே இந்த ஆட்சியை அகற்றுவதற்கான காரணம் நம்ம தெரிஞ்சிட்டோம். ஏன்னா இந்த ஆட்சியில எந்த மக்களுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்கல. நீங்க சொன்ன மாதிரி சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து போச்சு. எல்லா துறையும் ஊழல் மலிந்து போச்சு. இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று மக்கள் கொந்தளிப்போடு இருக்கின்றது. அதை எங்களுடைய சுற்றுப்பயணத்தின் போது அவருடைய ஆரவாரம் அவருடைய எழுச்சிப்பாக தெளிவா தெரியும். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் ஏற்கனவே மக்கள் வந்து ஆன்லைன்ல விண்ணப்பிச்சா 15 நாட்கள்ல கிடைச்சிட்டு இருக்க சான்றிதழ் கூட இவங்க தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.